ஹாப்பி டியூஸ்டே மார்னிங் ஒரு வீடியோங்க. காலையிலே எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டால், எனக்கு தோசையும் பாட்டி கடை கார சட்னி வேணும்னு கேட்டாருங்க. சரி, அவர் கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் உளுத்தம்பருப்பை வதக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, தீஞ்சிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஒரு காரத்துக்கு ஒரு 4 மிளகா, குண்டு மிளகா, கலருக்காக ஒரு 3 காஷ்மீர் மிளகா இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதுங்க. தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. நல்லா நறுக்கி 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும். தக்காளி லைட்டாக சுருங்கினா போதுங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்ட பிறகு நமக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஆறட்டோங்க. சூடோட மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. என் வீட்டு கிச்சன் ரொம்ப சின்னதுதாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வீடியோ கிளியராக இல்லை அப்படிலாம் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் ஏதோ போட்டுட்ருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஐம் சாரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வீடியோ போடும் போதெல்லாம் கிளியராக போட ஆரம்பிக்கிறேன். சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நைஸாக போட்டு அரைச்சிக்கணும். குறப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து சட்னியில் ஊற்றி தோசை 2 ஊற்றி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. ஆஹா, ஓஹோ, சூப்பர் அப்படிலாம் எதுவுமே சொல்லிடலங்க. என்னப்பா எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு, நீ செய்கிற சமையல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும்னு சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? நானும் ஹாப்பியாக இந்த வீடியோ முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.